அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆடி அமாவாசை வருகிறது. இந்த ஆடி அமாவாசை நாளில் ரகசிய தெய்வ வழிபாடு இந்த பதிவில் சொல்கிறேன். மூணா நபருக்கு தெரியாம ரகசியமா போய் அந்த தெய்வத்தை வழிபட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த ஆடி அமாவாசையிலிருந்து அந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறும். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. தள்ளி விட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த ரகசிய தெய்வ வழிபாடு முழுமையான பிரச்சனைகளை தீர்க்கும். அமாவாசை நாள் இறந்தவர்களுக்காக, குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக விரதம் இருந்து சாமி கும்பிடக்கூடிய ஒரு விரத நாட்களாக அமாவாசை நாள் காலங்காலமாக பெரியவர்களிலிருந்து எல்லோருமே கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். அமாவாசை நாளில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து விரதம் இருந்து வீட்டில் படையிலிட்டு சாமி கும்பிடுவது, குடும்பத்தில் கண் திருஷ்டி, கெட்ட அமானுஷிய பிரச்சனைகள், செய்வன மாய மந்திரம், தடை தாமத நிலை இருந்துச்சுன்னா வெண்பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் திருஷ்டி சுற்றி போடலாம். அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அமாவாசை நாளில் நம்முடைய குடும்பம், நம்முடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் நம்ம குலதெய்வங்களுக்கு போனாலும் சரி, பரிகாரம் பண்ணாலும் சரி, நம்முடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் நாம் அமாவாசை நாளை பயன்படுத்திக்கணும். எதிரிகள் எதிரி கெடணும், எதிரி அழிஞ்சு போகணும் அப்படின்னு எதிரிகளுக்காக கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடாது. எதிரிகளுக்காக அமாவாசை நாளில் பரிகார பூஜைகள் செய்யக்கூடாது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆடி அமாவாசை என்பது ஒரு அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வசதி வாய்ப்புக்காக, நம்முடைய வம்ச வழி முன்னோர்கள், நமக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும். அதுக்கு நமக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் சாமி கும்பிடணும். அடுத்தவர்களுக்காக, எதிரிகளுக்காக நான் போய் கோயில் நின்று எதிரிகளை அந்த எதிரி என் பக்கம் வரக்கூடாது இப்படி இப்படின்னு போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த வாரம் 9/8/2026 அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிறு வரை 16/8/2026 வரை ஒரு வாரம் 8 நாட்கள், அதாவது ஆடி மாதம் 24 முதல் 31ஆம் தேதி வரை இந்த 8 நாட்களில் மத்தியில் தான் ஆடி அமாவாசை வருகிறது. இந்த 8 நாட்களில் கோச்சார கிரகம் நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய பாதசாரங்களை காணலாம். சூரிய பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில், சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரம் வரை, செவ்வாய் பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், புத பகவான் ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில், புதன் கிழக்கே அஸ்தமனம், குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆயில்யம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2 பாதம், சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், சனி வக்கரகதியில், ராகு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதம். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இந்த வாரம் மழை நன்றாக பொழியும், கடலில் புயல் உருவாகும்,
புழுதி காற்றுடன் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். 12/8/2026 அன்று ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:10 வரை பார்த்தீங்கன்னா அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசையில் ரகசிய தெய்வ வழிபாடு ரகசியமாக இந்த பதிவில் காணலாம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சந்திரன் செவ்வாய் சந்திர மங்கள யோகம், 2வது வீட்டிலே குருச்சந்திர யோகம், அமாவாசை யோகம். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஒரு நல்ல நிலையில் செல்கிறார். மிதுனம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமாவாசை வரக்கூடிய நாட்களுக்கு முன்னாடியே கை கால் குடையுது, அதிகமாக கோபம் வருது, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு நான் பேசிடுறேன். அமாவாசை வரக்கூடிய நாளில் எனக்கு அதிகமாக அலைச்சல் இருக்குது, கை கால்லாம் குடையுது, இரவு படுத்தா நல்லா தூங்க முடியல, கெட்ட கெட்ட கனவாக வருது, அமானுஷிய பேய் பிசாசு சார்ந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னா ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ₹1 நாணயம் தலையை 3 சுற்று சுற்றி 3 ரோடு பிரியக்கூடிய இடத்தில், அதாவது முச்சந்தியில் கீழே வச்சு தாண்டிட்டு வந்துடுங்க. அதாவது அமாவாசை அன்று இரவு 7 மணியிலிருந்து 12:10 வரை அமாவாசை இருக்கிறது. இரவில் யாரும் தெரியாத மோன நபருக்கு தெரியாமல் இதை செய்யுங்க. உங்கள் உடலில் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது முழுமையாக நீக்கிடும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரகசிய தெய்வ வழிபாடு உள்ளூரில் சுடுகாட்டுக்கு அருகில், அதாவது சுடுகாட்டில் கிழக்கால திசையில் தெற்க தலை வைத்து வடக்க கால் வைத்து பெரியாண்டிச்சி சிலை இருக்கும். பெரியாண்டிச்சி அம்மன் அமாவாசை அன்று காலை முதல் இரவு 12:10 வரை அமாவாசை. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் சுடுகாடு அருகில் இருக்கக்கூடிய பெரியாண்டிச்சி அம்மனை ஒரு சிகப்பு பாக்கெட் ஒன்று, மஞ்சத்தூள் பாக்கெட் ஒன்று, திருமஞ்சனம் பாக்கெட் ஒன்று, கற்பூரம் பத்தி, கொஞ்சம் பூ, ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிகப்பு மஞ்சத்தூள் திருமஞ்சன பொடியை சாமி மேலே தூவி விட்டு பூ போட்டு கற்பூரம் பத்தி பொறிச்சு வச்சு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல், குடும்பத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் உங்களுக்கு என்ன தான் கஷ்டம், பண பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, தொழில் பிரச்சனையா, வேலை சார்ந்த பிரச்சனையா அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை ரகசியமாக வேண்டிக்குங்க. 3வது நபருக்கு தெரியாமல் ரகசியமாக வேண்டிக்குங்க. ஒரு ரகசியமாக ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறான் அப்படின்னா அது ரகசியமாக தான் இருக்கணும். பெரியாண்டிச்சி அம்மன் உங்களுடைய வேண்டுதல்களை முழுமையாக நிவர்த்தி செய்யும். பிரச்சனைகள் இந்த வாரம் ஆடி அமாவாசையிலிருந்து இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக குறையும். இதை மிதுன ராசி என்பர்கள் தவறாமல் இந்த வழிபாடு செய்யுங்க. இறந்தவர்களுக்கு திதி கொடுத்தாலும் சரி, வீட்டில் விரதம் இருந்து படையலிட்டு சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு நாள் முழுமையாக இருக்கிறது. இந்த ரகசிய தெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்து விடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வார ஆரம்பத்திலே ஜென்மத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்குகிறார். ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது கண்டிப்பாக நல்ல சாப்பாடு, நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல பயண போக்குவரத்து. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய துணிமணி எடுக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி வைக்கலாம். ஜென்ம ராசியிலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கும் போது நல்லா உற்சாகமாக இருப்பீங்க. 11, 12, 13 2ஆம் அதிபதி 2வது வீட்டிலே ஆட்சி பெறுவார். அப்போ குருச்சந்திர யோகம், அமாவாசை யோகம் நிகழ்கிறது.
மிதுனம் ராசி அதிபதி 2வது வீட்டிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்வார். பார்த்தீங்கன்னா 2வது வீட்டில் சந்திர பகவான் செல்லும்போது 11, 12, 13 இந்த நாட்களில் உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து கூடுதலாக இருக்கும். பணச்செலவுகள் கூடுதலாக உண்டு. இறந்த முன்னோர்களுக்கு பித்திர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள், வீட்டில் விரதம் இருந்து படையலிட்டு சாமி கும்பிடக்கூடியவர்கள், 12ஆம் தேதி அமாவாசை அன்று தவறாமல் மிதுனம் ராசி என்பர்கள் சாமி கும்பிடுங்க. இறந்தவர்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையே மாறும். 14, 15, 16 சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே சந்திர பகவான் செல்வார். கேதுவோடு இணைந்து சந்திரன் செல்வது மிதுனம் ராசி என்பவர்களுக்கு நன்மைதான். புதிய முயற்சிகள் கைகூடும். 3வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது முயற்சித்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். புதிய பதவி, வேலை, உத்தியோகம் உங்களுக்கு வந்து தேடி வரும். 3வது வீட்டில் சந்திரன் செல்வது மிதுனம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பிற்பாதி ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான். மிதுனம் ராசி என்பவர்களுக்கு 5, 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4வது வீட்டிலே நீச்சமாக செல்கிறார். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இளம் பெண்களிடம், நடிகைகளிடம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வந்து அவதூறு, அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கூட எதிர்பாலினவர்கள் மூலம் மிதுனம் ராசி என்பவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து இந்த வாரம் பஞ்சாங்கம் வந்து அறிவுறுத்துகிறது. மிதுனம் ராசி என்பவர்கள் பயண போக்குவரத்தில் கவனமாக இருங்க. பெண்களிடம் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது இதெல்லாம் வந்து இந்த வாரம் தவிர்த்து விடுங்க. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.